ஷேய் விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் நந்தி எல்லாம் கேட்டுக்கூடா 5 வருஷம் 6 வருஷம் கணக்கு போடுதார். இன்றைக்கி கைலாசத்தில் கடவுளுடைய குடும்பம் மட்டும்தான் உட்காந்து உலக நாட்டு நடத்திக்கிட்டு இருக்கார். கடவுளே உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கார். பிள்ளைய வச்சு மகனை வச்சு மகளை வச்சு நடத்துதார். 7 செம்மம் ஆச்சு. அவருக்கு எவ்வளோ கஷ்டம் கர்மாயப்பட்டிருப்பார். எல்லா கணக்கும் சத்தியவாக்கு கொடுத்துருக்கோம். பொம்பளை பிள்ளைய வச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் அந்த கணக்கை கட்டு பூரா உடைக்கணும். அந்த கட்டை வாக்கு கொடுத்த சத்திய வாக்கு நாக்கால் கொடுத்த வாக்கு கடவுள். நம்ம பிள்ளைய வச்சு அந்த கட்டை உடைக்கணும்னு டெல்லி ஆந்திரா வரைக்கும் திருப்பதி வரைக்கும் கணக்கை முடிச்சிருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் முடிக்க வேண்டிய அது அதனுடைய கணக்கு கையில் இருக்குது. அது தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் வந்து கணக்கை முடிச்சுட்டு இவன் இளையவன் இவன் குற்றாலம் சொரிமுத்து ஐயனார் ஐயனாருங்கிறது மன்னராட்சி ஆண்டவன்டா. புரியுதா? பாவநாசம் தான். பாவநாசர் கோயில் தான் அது. புரியுதா? பாவநாசர் மட்டும்தான். பூரா மன்னராட்சி ஆண்டவன் மேலே போய் உட்காந்து தலைக்கு மேலே அவருக்கு மேலே உட்காரலாமாடா? அழிஞ்சு போகும்டா. பாவநாசம் பூரா அழிஞ்சு போகும்டா. அதே மாதிரி குற்றாலமோ பூரா தென்காசிலாம் தண்ணியிலே போகும், கிளியராக போகும். அந்த நேரம் அடிக்கலை, தண்ணி ஓட்டம் போகலை. அப்படியே நெல்லை மாவட்டத்திலேருந்து அப்படியே கடல் பகுதி வரைக்கும் போகும், தண்ணியிலே போகும். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே வரும், கவலைப்படாதீடா. என்னென்ன வரணுமோ. ஆனால் தலை முகம் சேத்தூர் தலபாய்புரம் இந்த கணக்கு பெரிய கணக்குடா. இந்த கணக்கு பெரிய கணக்கு. தலை முகம் சேத்தூர். உன் குடும்பம் கண்டுபிடிச்சி உட்கார முடியுமா? உன்னை பார்வதி பரமசிவன் ரூபத்தை உட்கார வைக்க முடியுமா? சேர்க்கணும். 4 பாகமாக பிரிச்சுட்டான், 4 பாகமாக அசிங்கம் பண்ணிட்டான். முடிஞ்சாச்சுடா, உட்காந்துட்டாரு. இந்த 3 கணக்குமே பயங்கர சிக்கல் வரும், பயங்கர அடி விழும், பயங்கரமாக சோதனைகள் வரும் டைம் வரையில் வரும். ஏண்டா குடும்பம் உட்காந்துருக்குடா. மானிட பிறவி உனக்கு இன்றைக்கு வரைக்கும் திங்கிறதுக்கு இருக்குது, ஆட்டுறதுக்கு இருக்குது, ஓட்டுறதுக்கு இருக்குது, பறக்கிறதுக்கு வண்டி வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு நீ பறக்க. கடவுள் ஒரு செகண்டு முடிச்சாச்சுன்னா என்ன கணக்கில் முடிச்சா? அப்போ வலது கை இடது கை தூக்குவேல ஈரக்கோலை அடிக்குமா, இதயம் அடிக்குமா? கடவுளே காப்பாற்றுங்கிற வார்த்தை நாக்கில் வரும்ல, அது கண்டிப்பாக வரும். கவலைப்படாரா. இந்த கைலாசத்துலேருந்து எல்லாம் என்னென்ன பார்க்கணும் பூரா கம்பெனியை பூரா நாக்கத்தான் கடிக்கும். சரியா? குடும்பம்டா, குடும்பம். முனியப்பன் பேசுகிறேன்டா. இவன் கூட 24 மணி நேரமோ எங்கே போனாலும் வருவேன். முனியப்பன் எனக்கு ஆர்டரு, கடவுளுடைய ஆர்டரு, கடவுள் குடும்பத்தாருக்கு காவலுக்கு நிற்கிறதுக்கு ஆர்டரு. புரியுதா? கைலாசத்துலேயும் சுற்றி காவல் ஆர்டரு. ஆனால் மானிடப்பே உள்ள காலை வச்சு போய் ஒன்றும் நடக்கலைன்னு நீ நினைக்கணுங்கிற கணக்கு தான் ஆண்டவன் விட்டு ஒன்று விளையாடுதார். கடவுள் விளையாடுவார். கடவுள்ல அவன் ஈஸ்வரன் 4 திசை பார்வையில் நிற்கி. தென் பார்வை, வடக்கு பார்வை, கிழக்கு பார்வை, மேற்கு பார்வை, 4 பார்வையில் லிங்கத்திலேருந்து ஈசன் பார்வையில் இருக்குது. சரியா? சேட்டை பண்ணாத பார்வையில் இருக்குது. நொறுங்கி போவ, செகண்டில் நொறுங்கி போவ. மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டவன் எல்லாமே சென்னை மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் நொறுங்கித்தான் போகிற. வேறு வழி கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் உட்காந்து விளையாடுதான். இப்போ கணக்கு இல்லை. விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக ரைஸ் மில்காரன் பூரா ஒரு எம்எல்ஏ 10 வருஷம் இருந்தானா. கைலாசத்து பின்புறம் தலபாய்புரம் செட்டியார்பட்டி இதெல்லாம் நாங்கள் போட்ட கணக்கில் கக்கன்னு இந்த கோழி கொக்கரிக்குமா அந்த மாதிரி கொக்கரிச்சு உட்காந்து 10 பேர் 5 பேர் உட்காந்து பேதான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன முனியப்பா அங்கே வா அப்படின்னு கூப்பிடல. என்னென்ன இங்கே வா எப்படி உட்காந்து பேதான் பார்த்தியா? அப்போ சாமியே இல்லைன்னு நினச்சி பேதான். அப்போ இவன் கையில் ரேகை வாங்கி நம்ம ஆட்டுதோம்னு அவன் நினச்சி பேதான். பார்த்தியாப்பா? அது நீ தான்ப்பா பார்க்கணும், நீ தான் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொன்ன விட்டு. அப்படியா? சரி, தண்டனை கொடுப்போம். உன் புள்ளையவே எவனுமே என்னமோ வேணப்பா மகனை பார்த்தவொடனே அப்படி மண்டையை மேலே தூக்கிட்டு போகிறானப்பா. என்னப்பா நீ அப்படியா? அது ஏற்கனவே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கைலாசத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான் ஈஸ்வரன். என்ன நிலை நாங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் எல்லாம் சுற்றி அழைச்சி வந்தவங்க. பூமியில் 7 செம்மமாக ஒரு கணக்கில் அடப்பட்டதுனால தான்டா ஈஸ்வரன் வெளியே வரல. குடும்பத்தோடு உட்காருங்கிற கணக்கு ஏடு ஓலைச்சோடு கணக்கு எடுத்தாச்சு. நீதிமன்றம் கோர்ட்டில் கடவுளை அவமதிப்பு
தெற்கு பாளையம், ராஜபாளையம், சிலுவத்தூர், மதுரை, சென்னை, மெட்ராஸு, கன்னியாகுமரி வரைக்கும் கோர்ட்ஸு அவமதிப்பு. அவர் கோர்ட்ஸில் உட்காந்துருக்காரு, கைலாசத்தில் கோர்ட்ஸில் உட்காந்துருக்காரு. வரலாம், ஜட்ஜி பூரா வரலாம், வழக்கறிஞர் வரலாம், வந்து நின்று பதில் கேள்வி கேட்கணும். நீ கேட்காதனால தான் அக்கம் பக்கம் பூரா அப்படியே 2 காலை கையை தூக்கி போகிறானப்பா. கிழக்கிருந்து மேற்க வரைக்கும், சேத்தூர்லேருந்து இந்த முரம்பு வரைக்கும், இந்த தெற்கிட்டு ராஜபாளையம், தெற்கு பாளையம், ராஜபாளையம், இங்கிட்டு பார்த்தா இந்த கிராமம் பூரா நெல்லை மாவட்டம் வரைக்கும் காலை 2 தூக்கிட்டு போகிறானப்பா. நீ சர்ச்சி கோட்டார் வந்து நீ கேட்டு ஐயாட்ட ஒரு கணக்கு விட்டுட்டா நடுங்குவானா? அந்த நடுக்கம் வரணும். அதுக்கு தான் பார்த்துக்கொண்டே சிவன் கைலாசத்தில் பார்த்துக்கொண்டே இருக்கான். புரியுதா? உச்சியில் உட்காந்துட்டான். நீதி அரசர், நீதி அரசராட்சி, நீதி அரசர், நீதி அரசராட்சி. ஈஸ்வரன் தான் ஆழ்வா. கணக்கு போட்ட கணக்கு அவர் கடவுளுடைய கணக்கு தான். கொடுக்குற குடுப்பு தின்னு கழிக்கிறத சூடு. இப்போ மூளையில் சூடு, மூளையில் வைப்பான். உன் மூளை எவ்வளோ வேலை செய்தாடா அப்படிங்கிற கணக்கு. ஆணுக்கு பெண்ணுக்கும் 3/4 சத்தியம்.